சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் மறைமொழி அறிவியல் என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மொழி ஆய்வாளர்கள் சங்க இலக்கியங்களிலும் வேதங்களிலும் இலக்கியத்தை மட்டுமல்லாமல் அறிவியலையும் கணிதத்தையும் சேர்த்தே சொல்லியிருப்பதாக தெரிவித்தனர். மேலும் பல்வேறு நாடுகளின் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகள் நமது பண்டைய இலக்கியங்களிலேயே இடம்பெற்றிருப்பதாகவும் புனித நூல்கள் அறிவியலையும் கணிதத்தையும் பரப்புவதற்காகவே படைக்கப்பட்டதாகவும் இந்த கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது. மறை நூல்களில் தெரிவிக்கப்பட்ட அறிவியல் அம்சங்களை பாடத்திட்டங்களில் சேர்த்துவிட்டால் கல்வியில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் என்று ஆய்வாளர் மூர்த்தி பேசினார். இந்த கருத்தரங்கில் ஏராளமான மொழி ஆய்வு மாணவர்களும் இலக்கிய வாசகர்களும் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டதன் மூலமாக நவீன அறிவியலின் அம்சங்கள் பலவற்றை தெரிந்து கொள்ள முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். செவிலியர் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவது கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பயின்று முடித்த 10 தினங்களுக்குள்ளாக சான்றிதழ் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சான்றிதழ்களை பதிவு செய்தல் குறித்து நர்சிங் கவுன்சிலின் பதிவாளர் அன்னி கிரேஸ் கலைமதி நம் செய்தியாளர் அபிநயாவிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் செவிலியர் படிப்புகளை பயிலும் மாணவிகளுக்கு அவர்கள் பதிவு செய்வதற்கான முறைகள் குறித்தும் அது குறித்த கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக நம்முடன் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் பதிவாளர் திரு ஆனி கிரேஸ் கலைமதி இருக்கிறார்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் மேம். இப்போ மாணவிகள் அவங்களோட அந்த செவிலியர் படிப்பு, அதாவது பட்டப்படிப்பாக இருந்தாலும் பட்டய படிப்பாக இருந்தாலும் அது முடித்த பிறகு அவர்கள் பதிவு செய்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? நர்சிங் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நர்சிங் கவுன்சிலில் பதிவு பற்றா மட்டுமே அவங்க நர்ஸாக அவங்க ப்ராக்டிஸ் செய்ய முடியும். இல்லைனா அவங்க சட்டப்படி இப்போ எந்த ஒரு பேஷண்ட்ஸும் தொட அனுமதி கிடையாது. நம்மளுடைய சட்டத்தில் அப்படி தான் அது வரையறுக்கப்பட்டிருக்கு. அது பட்டய படிப்பாக இருந்தாலும் சரி, பட்டப்படிப்பாக இருந்தாலும் சரி, நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ், ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப், ரெஜிஸ்டர்ட் ஏஎன்எம், ரெஜிஸ்டர்ட் எல்ஹெச்வி அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அவர்கள் நர்ஸாகவோ மிட்வைஃபாகவோ ஏஎன்எம் ஆகவோ ப்ராக்டிஸ் செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. மேம், இப்போ அவங்களோட இந்த பதிவு செய்யணுன்றது இந்த அளவுக்கு முக்கியத்துவன்றப்போ அதற்கான முறைகள் எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு தடவை வந்துட்டு இங்கே குவாலிஃபிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனாங்கன்னா 1 இயர், நான்லாம் படித்த காலத்தில் 1 இயர் வெயிட் பண்ணியிருந்திருக்கேன் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கே. ஆனால் இப்போ கணினிமயமாக்கப்பட்டதுனால தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் கடந்த 1 வருட காலமாக நாங்கள் காலையில் ஸ்டூடெண்ட் எங்ககிட்ட கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டை ஸ்கேன்டு ஃபோட்டோ எல்லாம் கொடுத்தா ஈவினிங் பை 4 PM அவங்க ஒரிஜினல் அவங்களுடைய லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். மேம், இப்போ சமீபத்தில் அவர்கள், அதாவது ஏற்கனவே பிஎஸ்சி நர்சிங் மாதிரி டிப்ளமா இன் நர்சிங் அவங்களுக்கும் சான்றிதழ் பெறுறது கணினிமயமாக்கப்பட்டிருக்கு. இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும்? இது நாள் வரைக்கும் மேனுவலாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அதனால் ஒரு ஸ்டூடெண்ட்டும் கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம அந்த வாங்குகிற பீரியட், அந்த காலம் 1 வருடத்துலேருந்து 2 வருடமாக கூட இருந்தது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் கிடையாது, மார்க் ஷீட் கூட கிடையாது, கேட்டால் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த பீரியடில் பசங்க போய் ஒர்க் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் அவங்க லைசன்ஸ் வாங்காததுனால அவங்களோட சம்பளமே பாதியாக குறைச்சாங்க. நீங்கள் ரெகனைஸ்டு காலேஜில் படிச்சிருந்தாலும் நீங்கள் நர்ஸாக ப்ராக்டிஸ் செய்யறதுக்கு உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லைன்னு 2013 பாஸ் பண்ணுற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கணினிமயமாக்கப்பட்ட பட்டய சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே அவங்களுக்கு கணினிமயமாக்கப்பட்டது கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி 2 வருடமெல்லாம் காத்திருக்க தேவையில்லை. மேபி 1 or 2 days அவங்க கையில் கிடச்சிடும். ஸோ பிள்ளைகள் வெளியே போய் இம்மீடியட்டாக தங்களுடைய சான்றிதழை கொடுத்து அவங்களுக்கு என்ன டிசையர்டு சேலரியோ அவங்க வாங்கலாம். மேம், இப்போ நீங்கள் இந்த பதிவு செய்ய வேணும் அப்படின்றப்போ அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் அவங்க கண்டிப்பாக படித்திருக்கணும் அப்படின்றது தெரியுது. அப்போ அந்த அங்கீகாரம் குறித்து அந்த மாணவர்கள் எங்கே தெரிஞ்சுக்க முடியும்? அங்கீகரிக்கப்பட்ட காலேஜஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் நர்சிங் கவுன்சில் வெப்சைட் www.tamilnadunursingcouncil.com அதுக்குள்ளே போனாங்கன்னா நாங்கள் ஒரு மேப் கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு மேப்பே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்தெந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரெகனைஸ்டு வெப்சைட்டில் இருக்குது. பொதுமக்கள் அதுக்குள்ளே போயிட்டு அது ரெகனைஸ்டாக இல்லையான்னு பார்த்துட்டு அவங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். திரு ஆனி கிரேஸ் கலைமதி கூறியது போல செவிலியர் படிப்பை முடிக்கும் மாணவர்கள் இங்கு பதிவு செய்வதும் மிகவும் அவசியமாகிறது. அதற்கு அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் பற்றி அறிந்து கொள்வதும் அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் அபிநயா. இதுவரையில் கல்வி சார்ந்த பல்வேறு தகவல்களை பார்த்தோம். இனி வேலைவாய்ப்பு தகவல்கள் குறித்த செய்திகளை கற்றபின் பகுதியில் பார்க்கலாம்.
திருச்சி மேலப்புதூரில் இந்திய ஓவர்சீஸ் வங்கியின் கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பாக படித்த ஆண்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுதுபார்த்தல் தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டன. ஆர்வமும் திறமையும் நிரம்பிய 27 பேருக்கு பயிற்சிகள் வழங்கிய சுயதொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கில் இந்த இலவச பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, சமையல் எரிவாயு அடுப்புகள், மின்காந்த அடுப்புகள், வாட்டர் ஹீட்டர்கள், அயன் பாக்ஸ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை பழுதுபார்க்க பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சிக்கு தேவையான மூலப்பொருட்கள் அனைத்தும் மையத்தின் மூலமாக இலவசமாக அளிக்கப்படுகின்றன. 1 மாத கால அளவிலான இந்த பயிற்சியில் பழுதுபார்த்தல் மற்றும் பராமரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் சுயதொழில் தொடங்குவதற்கான வங்கி கடனுதவி பெறுவதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. துறை சார்ந்த அடிப்படை அறிவோடு இருந்த தங்களுக்கு இந்த பயிற்சிகள் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள முடிந்ததாகவும் இதன் மூலம் வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும் என்றும் அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் பயிற்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். ரீவைண்டிங்லேருந்து நமக்கு இந்த பாடம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் வெளி விஷயங்கள் சம்மந்தப்பட்டது கேள்வி கேட்டாலும் நமக்கு அவங்க தெளிவாக சொல்லித்தராங்க. அது இல்லாமல் மற்றபடி இதில் எந்த சின்ன சந்தேகம் இருந்தாலும் சரி தெளிவாக ஒவ்வொரு இதுவும் விளக்குனதுக்கு அப்புறமா தான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே போகிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இதை தெளிவாக கற்றுக்க முடியுது. ஏற்கனவே இந்த தொழிலில் நான் இருக்கிறனால இதை கற்றுக்கிறது எனக்கு மேற்கொண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நான் நிறைய விதங்கள் கற்றுக்கிட்டேன். என்னோடய படிப்பு பார்த்திங்கன்னா படிப்பு கம்மி. ஸோ இவங்க சொல்லிக் கொடுக்குறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது எதை எப்படி பண்ணணும், ஒயரு பேர் எல்லாமே அவங்க தனித்தனியாக சொல்லிக் கொடுத்துறாங்க. அது நல்லபடியாக கற்றுறாங்க. வெளியில் பணம் கொடுத்து கற்றுக்கிட்டா கூட இவ்வளோ இதாக கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. நல்லா பொறுமையாக சொல்லித்தராங்க. இதை கற்றுக்கிட்டு நான் கடை வச்சு டெவலப் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் சார். சென்னை ஐஐடியின் வளாக நேர்காணலில் பங்கேற்றவர்களில் 58% மாணவர்கள் இந்த ஆண்டு பணிகளை பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 1425 மாணவர்கள் வளாக நேர்காணலுக்காக பதிவு செய்திருந்தார்கள். இந்த நேர்காணல்களில் 230 நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது நிறுவனங்களுக்கு மாணவர்களை பணிக்கு தேர்வு செய்திருக்கின்றன. கடந்த ஆண்டில் அதிகபட்ச ஊதியமாக ஆண்டிற்கு 81 லட்சத்து ரூபாய்க்கு 4 மாணவர்களை சாம்சங் நிறுவனம் தேர்ந்தெடுத்தது. இந்த ஆண்டில் அதிகபட்சமாக ஆண்டிற்கு 1,31 லட்சம் ரூபாய் ஊதியத்திற்கு 4 மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது ஆரக்கிள் நிறுவனம். கடந்த ஆண்டு 64% இருந்த பணி பெற்றவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் 58% குறைந்திருக்கிறது. மொத்தமாக இந்த ஆண்டு வளாக நேர்காணலில் பங்கேற்ற நிறுவனங்களில் 884 பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தருமபுரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. நல்லானூரில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு தனியார் கல்லூரி நிர்வாகமும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகமும் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தன. 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஊழியர்களை தேர்வு செய்யும் நோக்கில் இதில் 30க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றன. பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த 1500க்கும் மேற்பட்ட பணி நாடுனர்கள் இந்த முகாமில் பங்கேற்றனர். அவர்களில் தேர்வு பெற்றவர்களுக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் பணி வாய்ப்பு பெற்றவர்களும் வேலைவாய்ப்பு பதிவு மூப்பை தொடர்ந்து புதுப்பித்து வரலாம் என்றும் அரசு பணி வாய்ப்பு வரும்போது அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கோவை வேலைவாய்ப்பு மண்டல இணை இயக்குநர் தெரிவித்தார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் பல்வேறு பிரிவுகளில் உள்ள காலி பணியிடங்களில் சேர விரும்புவோரிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மெடிக்கல் பிசிஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏசி, ரெஃப்ரிஜரேஷன், சிவில் எலக்ட்ரானிக்கல், ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் ஆகிய பிரிவுகளில் ஜூனியர் இன்ஜினியர் பணியிடங்கள் உள்ளன. இதேபோல எலக்ட்ரீஷியன், கிரேட் 2 அளவிலான லேப் அட்டெண்டன்ஸ், ஹவுஸ் கீப்பிங் பிரிவில் ஜூனியர் வார்டன், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட், நர்சிங் ஆர்டர்லி ஆகிய பிரிவுகளிலும் காலி பணியிடங்கள் உள்ளன. அதிக அளவாக ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 2 பணியிடங்களுக்கு 576 காலி பணியிடங்கள் உள்ளன. விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு ஜனவரி 16ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புவனேஸ்வரில் உள்ள காலி பணியிடங்கள், அடிப்படை தகுதிகள், முன் அனுபவம், விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் உள்ளிட்ட கூடுதல் தகவல்களுக்கு www.aimsbhuvaneshwar.edu.in என்கிற இணையதளத்தை பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள பல்வேறு தொழில்நுட்ப காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பீட்டர், பிளம்பர், டீசல் மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், வெல்டர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. பம்ப் ஆபரேட்டர் கம் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், கெமிக்கல் டெக்னீஷியன், சிவில் டிரான்ஸ்ஃபர்மேன், மெக்கானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேன் உள்ளிட்ட பிரிவுகளிலும் தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் உள்ளன.
டெக்னீஷியன் பி பிரிவிலான இந்த காலி பணியிடங்களில் சேருபவர்களுக்கு 5000 அடிப்படை விகிதத்தில் ஊதியம் வழங்கப்படும். இஸ்ரோவில் காலி பணியிடங்கள், அடிப்படை தகுதிகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களுக்கு www.share.gov.in என்கிற இணையதளத்தை அணுகலாம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள பல்வேறு தொழில்நுட்ப காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான அடிப்படை தகுதிகள் என்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். பிட்டர் பணியிடத்திற்கு குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோடு ITI, NTC, NAC இவற்றில் ஏதேனும் ஒரு பிரிவில் பிட்டர் படிப்பை முடித்திருக்க வேண்டும். பிளம்பர் பணியிடத்திற்கு 10ஆம் வகுப்பு முடித்து இதனுடன் ITI அல்லது அதற்கு நிகரான பிரிவுகளில் பிளம்பர் படிப்பை முடித்திருக்க வேண்டும். அனைத்து பணியிடங்களுக்கும் குறைந்தது SSLC அல்லது SSC படிப்பை முடித்திருப்பதோடு அந்தந்த பிரிவு சார்ந்த தொழில்நுட்ப படிப்பை ITI உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் முடித்திருக்கலாம். விண்ணப்பதாரர் 2014 ஜனவரி 10ஆம் தேதி காலகட்டத்தில் 18 வயது நிரம்பியவராகவும் 35 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருத்தல் வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு www.shar.gov.in என்கிற இணையத்தை பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள பல்வேறு தொழில்நுட்ப காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் பற்றி இப்போது பார்க்கலாம். விண்ணப்பிக்க விரும்புவோர் www.share.gov.in என்கிற இணையதளத்தை பார்க்கலாம். விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து சுய விவரங்களை நிரப்பி தேவையான சான்றுகளின் நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன், சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், SHAR, ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ் 524124 என்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பங்களை சாதாரண மின்னஞ்சலில் மட்டுமே அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க ஜனவரி 10ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளின் தொகுப்பான கற்க கசடரவை தொடர்ந்து மேலும் பல்வேறு செய்திகளும் காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.